Hello friends, welcome back to the channel. நீங்க இன்னும் நம்ம Tekka Plus channel subscribe பண்ணாத இருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்க. இன்னைக்கான இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Jio 5G எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்தம் 5 ஸ்டெப் சொல்லிருக்கேன். இந்த 5 ஸ்டெப்பையுமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து Jio 5G வந்து கண்டிப்பா வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூசருக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குமோ அது எல்லாமே நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த வர 4 ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் கிளியரா வந்து சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பரான ஆப்பை பத்தி பார்த்தலாம். இந்த ரீசார்ஜ் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சர்டன் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல 2 டவுட்ஸ் மட்டும் நான் இப்போ கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G வந்து நான் இதுக்கு ஆல்ரெடி இருக்கிற 4G சிம்மையே நான் வந்து 5G போன்ல போட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் வந்து 5Gக்குன்னு தனியா சிம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. நீங்க 5Gக்குன்னு தனியா சிம் வந்து வாங்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய 4G சிம்மையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5G போன்ல இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G டவர் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக நீங்க போயிட்டு வந்து 5G சிம் வாங்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க ஆல்ரெடி இருக்க 4G சிம்மையே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் டவுட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ மினிமம் ரீசார்ஜ் நான் பண்ணியே ஆகணுமா, அன்லிமிட்டட் இன்டர்நெட் 5G தானே, ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் 239க்காவது ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் உங்களால 5G வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 5G வந்து யூஸ் பண்ண முடியாது. 239 மினிமமா நீங்க மந்த்லி ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. சப்போஸ் நான் ஆல்ரெடியே பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 239 கீழே வந்து பண்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோலயே வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ட்ரூ 5G அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 6GB டேட்டா நீங்க அந்த 6GB மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது 239 கீழே நீங்க ரீசார்ஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளானை சூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேக் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு பதிலா பெஸ்ட் நீங்க வந்து 239க்கே வந்து நீங்க ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்த பிளான் முடிஞ்சிச்சு இல்ல கேன்சல் பண்ணிட்டு கூட இந்த பிளானை வந்து நீங்க போட்டுட்டு அன்லிமிட்டடா இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுடைய டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்க போன்ல இருக்கக்கூடிய இப்பதான் நீங்க போன் வாங்கியிருப்பீங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாம தான் இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்க. சப்போஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G வந்து ஆக்டிவேஷன் ஆகாது. அதனால கண்டிப்பா வந்து பண்ணிக்கலாம். மொபைல் அண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த சிம் இன்சர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணீங்க. அந்த சிம்மை செலக்ட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 4Gல தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதை வந்து நீங்க 5G/4G/3G/auto அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணீங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இஸ் யுவர் டிவைஸ் 5G ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணீங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய டிவைஸ் வந்து அதாவது உங்களுடைய மொபைல் வந்து 5G வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணீங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா OTP வந்து வரும். ஸோ நீங்க என்டர் பண்ண நம்பருக்கு அந்த OTP வந்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும். அதை வந்து என்டர் வந்து பண்ணீங்க. இப்போ உங்களுடைய டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். இப்போ உங்களுடைய MyJio ஆப் ஓப்பன் பண்ணி கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா ப்ராசஸும் வந்து அப்டேட் ஆகும். அதாவது உங்களுக்கு வந்து 5Gக்கு வந்து ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு கடைசியாக வந்து கிரேட் யூஆர் 5G ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எக்ஸ்ப்ளோர் ட்ரூ 5Gன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமான இன்னொரு விஷயம், உங்களுக்கு இதுக்கு வந்து 5G டிவைஸ் வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாத 5G நெட்வொர்க் உங்கள் ஏரியாவில் வந்து கிடைக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.